இப்போ வந்து நம்ம கை வந்து அளவு எடுத்து நறுக்கிக்கலாம். நான் எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கிறேன். கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, டேப் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அளவு எடுக்கணும். ஓகேவா? இப்போ தையலுக்கு விட்டுட்டு கை சுற்றளவு 6, சைடு உயரம் வந்து 3.25, இது வந்து 7.5. சரிங்களா? அந்த ஜாயிண்ட் வரும் பாருங்கள், அது வரையும் 7.5. உயரம் வந்து எனக்கு 5.25 வந்திருக்கு. மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன், சைடும் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? இப்போ இது வந்து சைடில் தையலுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். இப்போ உயரத்துலேருந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படி பாதி அளவுக்கு கீழ் நோக்கி வளைவு, மீதி வந்து மேல் நோக்கி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ அளவு எடுத்து பார்க்கணும். சுற்றளவு எவ்வளோ வருது, ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னா 8.4 வந்தது எனக்கு. ஓகேங்களா? அது வந்து கரெக்டாக வருதான்னு அளவு எடுத்துக்கோங்க. இந்த சென்டராக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளேயே இந்த அளவுக்குள்ளேயே தான் நம்ம வந்து உள்குடஞ்சி வெட்டணும். உள்கை ஓகேங்களா? அது குடஞ்சி வெட்டணும். இதுலேயே அப்படி லைட்டாக வரைஞ்சி அதை அப்படியே நறுக்கிக்குங்க. ஓகேவா? இப்போ சைடில் இந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம வெட்டிட்டு எங்கெங்கே அர்க்காட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு 3 இடத்துல அர்க்காட் பண்ணுவோம். அப்புறம் உள்குழி வெட்டிட்டு நம்ம உள்ளே வந்து அர்க்காட் விட்டுவோம். இப்போ உள்குழி வந்து வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதே அளவு நம்ம நறுக்கிக்கணும். ஓகேவா? ஷோல்டர் ஜாயின் வரையும் போகக்கூடாது. 1.5 இன்ச் முன்னாடியே குடஞ்சி நம்ம வெட்டிடணும். ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வந்து அந்த சென்டராக வந்து டாட் பிடிக்கிற பாருங்க, நம்ம 7.25 இருக்குது, அதுவும் ஆம்கோலும் ஒரே அளவில் வரும். இப்போ வந்து அளவு ஜாக்கெட் பாருங்கள், இது வந்து மேல் கிளாத் வந்து சுருங்கி இருக்குது. ஏன்னா அந்த மேல் கிளாத்து சுருக்கம் இருக்குது, இது வந்து சுருங்காது. இந்த கிளாத்து உள்ளே வந்து லைனிங் வந்து சுருங்கிருச்சு. ஏன்னா தண்ணியில் ஒரு 2 வாட்டி போட்டோம்னா அந்த உள்ளே இருக்கிற துணி வந்து சுருங்கிடும். அதனால் மேல் கிளாத் வந்து தொங்குற மாதிரி ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? எப்படி கூலி வெட்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இதில் என்னன்னா இந்த அர்க்காட் பண்ணியிருக்கேன், இந்த அளவு வந்து இந்த ஆம்கோலோட சுற்றளவு அளவும் ஒரே பாயிண்டில் வரணும். ஓகேவா? அதுதான்